வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு கிறிஸ்மஸ் திருநாள். மெரி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்ங்கிறது கிறிஸ்டியன்ஸுக்கு மட்டும் ஃபங்க்ஷன் இல்லை, எல்லாருக்குமே ஃபங்க்ஷன். இதில் ஸ்பிரிட் ஆஃப் ஜாய் சீசன் எல்லாமே நல்லாயிருக்கும். முக்கால்வாசி பேர் லீவில் இருப்பீங்க. ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் பெருசாக ஒன்றும் இருக்காது. ஏன்னா யூரோப் அண்ட் அமெரிக்கா கம்ப்ளீட் லீவில் இருப்பாங்க. ஸ்கூலில் பசங்களாம் லீவ் விட்ருப்பாங்க. ஜென்ரலி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணி நீங்கள் சுற்றுற நேரம். ஐ விஷ் யூ சீசன்ஸ் கிரீட்டிங்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃபார் ஆல் தி இயர் டு கம். இந்த வருஷம் வாஸ் அன் அஸ்டானிஷிங் இயர். என்னை பார்த்து ஃபாலோ பண்ணவங்களுக்கெல்லாம் ஒரு ரிமார்க்கபிள் இயர். கை வச்சதெல்லாம் சக்ஸஸாக மாறிடுச்சு. ஒரு வருஷமும் அப்படி இருக்காது. சில வருஷம் மேலே போகும், சில வருஷம் கீழே வரும். நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த வருஷம் ஒரு இம்பார்ட்டண்ட் இயர். ஏன்னா நிறைய ஐபிஓ வந்தது அண்ட் முக்கால்வாசி ஐபிஓ ப்ராஃபிட்டபுளாகவும் இருந்தது. ஆனால் ஐபிஓ ஃபைனான்சிங்கிறது ரொம்ப ரிஸ்க்கு. என்றைக்கு மார்க்கெட் டேர்ன் ஆகும் தெரியாது. ஃபண்டமெண்ட்லி மார்க்கெட் வெரி ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனி மட்டும் கை வைங்க. பட் ஆசை யாரை விட்டுதுன்னு தான் நம்ம சொல்லணும். வரப்போகிற வருஷம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இயர். செபி ஒரு பேப்பர் நேற்று இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேப்பர். இன்றைக்கி ஸ்டாக்கை நீங்கள் விற்றீங்கன்னா சாயங்காலமே வந்துடும் அப்படிங்கிறாங்க. 2 ஃபேஸாக பிரிச்சுருக்காங்க. முதல் ஃபேஸில் மத்தியானம் 1:30 மணி மட்டும் இருக்கிற ட்ரேடை நீங்கள் ஈவினிங்லேயே உங்களுக்கு செட்டில்மெண்ட் வந்துடும். கொஞ்ச நாள் கழித்து 2வது ஃபேஸ் 3:30 வரைக்கும் பண்ணுற ட்ரேடும் உங்களுக்கு ஈவினிங்கே செட்டில் ஆகிடும். இதனால் உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ். மார்க்கெட்டில் லிக்விடிட்டி வரும். இன்றைக்கி காசு கொடுத்தீங்கன்னா இன்றைக்கே ஸ்டாக் வந்துடும். இப்போல்லாம் 3வது நாள் காத்தால் தான் பணம் வருது. ஆக்சுவலாக எக்ஸ்சேஞ்ச் படி 2வது நாள் ஈவினிங்கே பணம் வரணும். பட் இன்றைக்கே சேம் டே செட்டில்மெண்ட்னா இன்றைக்கி விற்றா அடுத்த நாளே காத்தால் காசு வந்துடும். ஸோ அவசரத்துக்கு ஸ்டாக் மார்க்கெட்லேருந்தும் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து காசு எடுக்கிறது ஈஸியாகிடும். இது இப்போ ஒரு டிஸ்கஷன் பேப்பராக இருக்குது. ஜான்வரி 12ஆம் தேதி வரைக்கும் திரும்பி எல்லோரும் கமெண்ட்ஸ் எழுதி போடணும். அதுக்கப்புறம் செபி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. டெக்னாலஜிக்கு ரொம்ப நாளாக செபி இது ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டெக்னாலஜி டெஃபினட்டாக வரும், இன்னும் ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ எக்ஸ்சேஞ்சுங்கிறது ரொம்ப பவர்ஃபுல் ஆகிடும். இன்றைக்கி வாங்கி இன்றைக்கே விற்கிற மாதிரி ஆகிடும். பேமெண்ட் ஈஸி ஆகிடும். புரோக்கர்ஸுக்கு இது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஃப்ளோட்டுன்னு அவங்க பணம் அவங்கள்ட்ட இருக்கிறது கம்மியாகும். அதனால் அவங்களுக்கு வர இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாகும். ஒரு பெரிய ஆன்லைன் புரோக்கர் இது வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு பேமெண்ட்ஸ் பேங்க் லைசன்ஸ் அப்ளை பண்ணார். ஆர்பிஐ அந்த பேமெண்ட் பேங்க் லைசன்ஸை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. ஏன்னா அவருக்கு ஃப்ளோட்டில் தான் காசு. ஃப்ளோட்டில் வட்டியை ஜாஸ்தி ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பார்த்தாரு. இது செபி போட்ட நியூஸு. செபி ஒரு 20 நாளைக்கு முன்னாடி இன்னொரு ப்ரப்போசல், மியூச்சுவல் ஃபண்ட்லேயே ஒரு ஹை ரிஸ்க் கேட்டகரி இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ செபி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கி எந்தெந்த கிளாஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எந்தெந்த ஸ்டாக்காக வாங்கணுங்கிற வரைக்கும் சொல்லிடுச்சு. அந்த மல்டி அசட் ஃப்ளெக்ஸி ஃபண்டில் மட்டும்தான் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. பட் பிஎம்எஸ்ங்கிறது 50 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கிறவங்கள தான் அதில் போட முடியுங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அதை இன்னும் குறைச்சி கொஞ்சம் லோவர் அமௌண்ட்லேயே ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட்டும் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. டாடா ஈவியோட ஒரு புது ஹெட் ஒருத்தர் விவேக் ஸ்ரீவாஸ்தவன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வருஷம் நாங்கள் 100,000 வண்டி விற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. போன வருஷம் 50,000 வண்டி விற்றோம். இதெல்லாம் எலக்ட்ரிக் வண்டி. இந்த கேலண்டர் இயர் ஜான்வரி டு டிசம்பருக்குள்ளே 70,000 வண்டி விற்றுருவோம். முதல் 10,000 வண்டி விற்கிறதுக்கு அவங்களுக்கு 44 மாதம் ஆச்சான். அடுத்த 50,000 வண்டி 19 மாதத்தில் விற்றுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த வருஷத்தில் 1 லட்சம் வண்டி விற்பாங்க. அடுத்த வருஷம் இது 1.25 லட்சம் வண்டி ஆகிடும். இன்றைக்கி மார்க்கெட் ஷேர் நியர்லி 80% அவங்கள்ட்ட இருக்குது. ஆனால் இந்த மார்க்கெட் ஷேர் குறையும்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. 2030க்குள்ளே அட்லீஸ்ட் டோட்டல் இவி வெஹிக்கிள் சேல்ஸில் 30% இவி இருக்குங்கிறாங்க. அது 2 வீலரையும் சேர்த்து. பட் 4 வீலரில் 15 to 20% எலக்ட்ரிக் இருந்தால் பெருசு. அதில் கம்ப்ளீட்டாக டாட்டா டாமினேட் கண்டினியூ பண்ணுவாங்க. 2026ல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 10 வண்டி வரப்போகுது, எல்லாமே எலக்ட்ரிக். இன்றைக்கும் இந்த ஷேர் சீப்பாக இருக்குது, கன்சிடர் பண்ணுங்கள். டாட்டா மோட்டர் டிவிஆராக கன்சிடர் பண்ணுங்கள், உங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும். விவேக் ஸ்ரீவாஸ்தவோட இன்டர்வியூ நான் சொன்னேன். இது அப்படியே கான்ட்ராஸ்டாக இன்னொரு கம்பெனி ஓலா எலக்ட்ரிக் இந்த வருஷம் 3 லட்சம் வண்டி விற்றுருக்காங்க. அண்ட் இந்த மாதத்தில் நிறைய விற்று 30% மார்க்கெட் ஷேர் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த கம்பெனி லாஸ் மேக்கிங் கம்பெனி.
அடுத்தது இந்த ஸ்கூட்டரோட பில் ஆஃப் மெட்டீரியல் கூட இன்னும் கலெக்ட் பண்ணலை, ரேட் ஏற்ற போகிறாங்க. ஆல்ரெடி கடனில் தத்தளிச்சிட்டு இருக்கு கம்பெனி. இப்போ கிகா ஃபேக்ட்ரி போடுறதுக்கு காசு இல்லை. இப்போ சாஃப்ட் பேங்க் இவங்களோட ப்ரமோட்டர் வந்து புதுசாக காசு போட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. மார்னிங் கான்டெக்ஸ்டில் வந்து ஆர்டிக்கல் படி பார்த்தீங்கன்னா 1 வருஷமாக சாஃப்ட் பேங்க் இந்தியாவில் 1 பைசா இன்வெஸ்ட் பண்ணல. அதனால் இப்போ அவங்க வெளில போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இவங்கள ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஆஃபர் ஃபார் சேல் போட சேர்ந்து ஒரு பப்ளிக் இஷ்யூ போட போகிறாங்க. ஓலா எலக்ட்ரிக் தனியாக. ஓலா எலக்ட்ரிக்குங்கிறது வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனி. சாஃப்ட் பேங்க் ப்ரெஷர் போட்டிருக்காங்க. முதல்ல 10,000 கோடி 15,000 கோடின்னு சொன்னதை இப்போ இஷ்யூ சைஸை குறைச்சி 5,500 கோடி தான் இஷ்யூ போட போகிறாங்க. அதில் வந்து 800 கோடி கடன் அடைக்க போகிறாங்க. சில பணத்தை பாவேஷ் அகர்வாலும் சாஃப்ட் பேங்க்கும் வெளில எடுப்பாங்க போட்ட பணத்தை. சிலதை வந்து புது ஃபேக்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆக மட்டும் இந்த கம்பெனி ப்ராஃபிட் மேக்கிங் இல்லை, இப்போதைக்கு ப்ராஃபிட் பண்ணாது. ஐபிஓ கெயின் விளையாடுறதுக்கு கூட இந்த ஸ்டாக்கில் போடாதீங்க. இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் ஜனவரியில் இஷ்யூ வரும். எக்ஸாக்டாக டேட்டு சொல்ல, இதை பெருசாக ஹைப் பண்ணுவாங்க. பாவேஷ் அகர்வால் பெரிய நல்ல மார்க்கெட்டிங் ஆள். மார்க்கெட்டில் இதை பயங்கரமாக உஸ்பேற்றி விடுவாங்க. தயவு செஞ்சு ஓலா ஐபிஓ மேலே கை வைக்காதீங்க. வச்சிங்கன்னா உடனே விற்றுருங்க, லாஸோ ப்ராஃபிட்டோ. பின்னாடி இது ரொம்ப கஷ்டத்தில் போய் முடியும். அதனால் இந்த ஸ்டாக் பக்கத்துலேயே வராதிங்க. இந்த வருஷத்தில் கோல்டை நல்லா சம்பாதிச்சிருப்பீங்க. கோல்டு தான் ஒன்று கான்ஃபிடெண்ட்டாக என்னால் சொல்ல முடியுது. அடுத்த 18 மாதத்தில் கோல்டு டெஃபினட்டாக ஏறும். மினிமம் 7,000லேருந்து 7,500 போகும். அதனால் ஸ்ட்ராங்காக கோல்டை டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணிகிட்டே இருங்க. மார்க்கெட் இறங்கும், இறங்குறச்ச வாங்கிக்கலான்னு விடாதீங்க. டெஃபினட்டாக கோல்டை வந்து கன்சிடர் பண்ணுங்க. ரெண்டாவது, இந்த வாரம் ஃபுல்லாக பேங்கிங் ஸ்டாக் ப்ரெஷரில் இருந்தது. பேங்க் ஸ்டாக்கு வந்து ப்ரெஷரில் இருக்கும்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஏன்னா பப்ளிக் செக்டர் பேங்க்கெல்லாம் பயங்கரமாக ஏற்றிருந்தாங்க. பேங்கிங் ஸ்டாக்கில் 3 ஸ்டாக்கு. ஒன்று தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு. பட் இது லாங் டேர்முக்கு நல்ல ஸ்டாக்கு. ப்ரமோட்டர்ஸ்குள்ளே அடிதடி சண்டை. அதனால அந்த சண்டை தீர்ற வரைக்கும் இது பிரேக் அவுட் கொடுக்காது. உங்களுக்கு லாங் பீரியட் கொடுக்கறது 1-2 அக்யூமுலேட் பண்ணுறச்ச. அதனால் டிப்ஸில் இதை டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்கள். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் மர்ஜர் இந்த வருஷம் முடிஞ்சிடும். 11% கிட்ட இன்றைக்கி ஆர்பிட்ராஜ் அட்வான்டேஜ் இருக்குது. டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்கள். ஜைடஸ் வெல்னஸ் அப்படிங்கிற கம்பெனியோட பேரண்ட் கம்பெனி வந்து கேடிலா ஜைடஸ்ன்னு இருக்குது. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்னு பேர் மாற்றிருக்காங்க. அவங்க வந்து ரீசனபிளி வேல்யூட். ஆனால் நேற்று வந்து அவங்க பிளான்ட்டில் வந்து 6 FDA அப்சர்வேஷன் சொல்லியிருக்காங்க. இதனால் ஸ்டாக் அடிப்பாங்க. ஸ்டாக் அடித்தா நம்மளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. ஸோ நம்ம வந்து பாக்கெட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், ஓலாவை அவாய்ட் பண்ணுவோம். உங்களுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா இன்றைக்கி டாடா மோட்டார்ஸ் தான் ஒரே ஸ்டாக்கு நீங்கள் கன்சிடர் பண்ண முடியும். ரிலேட்டிவ்லி சீப்பராக இருக்குது. டாடா ஸ்டீல் வந்து இந்தியன் ஸ்டீல் அண்ட் வயர் ப்ராடக்ட்ஸ்னு அவங்களது சப்சிடரி கம்பெனி ஒன்று இருக்குது. அந்த கம்பெனி அவங்களோட மர்ஜ் பண்ண போகிறாங்க. ஜான்வரி மாதத்தில் அந்த மர்ஜருக்கு ஒரு ப்ரப்போசல் அப்ரூவ் பண்ணி ஓட்டிங்க்கு போயிருக்கு. பட் டெஃபினட்டாக ஓட்டிங்கில் பாஸ் ஆகிடும். ஏன்னா டாடா ஸ்டீல் 34% ஓட்டு இருக்குது, பப்ளிக்கிட்ட 20% இருக்குது, எஃப்ஐஐட்ட 20% இருக்குது. ஸோ இட் ஜஸ்ட் பிரீஸ் த்ரூ. இந்த 6 கம்பெனியும் முன்னாடியே ஒரு சப்சிடரியும் இதுவும் சேர்ந்து டாடா ஸ்டீலோட மர்ஜருக்கு இந்த வருஷம் ஃபைனலாக இந்த மர்ஜர் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். 2023 வாஸ் அ கிரேட் இயர். 2024 உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்களேன், அவங்கள பார்க்க உட்படுத்துங்க. நன்றி, வணக்கம். குவைத்துக்கு அப்புறம் எங்கே ஈவெண்ட் பண்ணலான்னு பார்த்தம்போது இந்தியாவில் தான் பண்ணோம், அதுவும் சவுத் இந்தியாவில் பண்ணோம்னாங்க. சரி, நம்ம ட்ரிவாண்ட்ரம் போகலான்னு டிசைட் பண்ணோம். ஸோ ட்ரிவாண்ட்ரமில் ஜான்வரி மாதத்தில் ஒரு ஈவெண்ட் பண்ணலான்னு இருக்கோம். அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கிட்ட வேறு. அதனால் ஜான்வரியில் ட்ரிவாண்ட்ரமில் ஈவெண்ட் பண்ணலான்னு இருக்கோம். யாரெல்லாம் ட்ரிவாண்ட்ரத்தில் என்ன பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ trivandrum.mp@gmail.comனு கீழே மெயில் ஐடி இருக்குது. அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, மெயில் போடுங்க. வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப்பில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ட்ரிவாண்ட்ரத்தில் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரியில் நினைக்கிறேன் ஒரு ஈவெண்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன்.
அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்கள்ல 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.